சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட ஆக்டிங்கில் அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படமானது போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் யார் என்றதை நிரூபிச்சிருந்தார். அதாவது ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்னா கொண்டாடாத ஆளே கிடையாது. அப்படி இருந்த சூப்பர் ஸ்டாருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா தோல்வி படமாக அமைஞ்சது. அதாவது வசூல் ரீதியாக என்ன தான் ஹிட் ஆனாலும் விமர்சன ரீதியாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக போகலை. அப்படி போகாத படங்கள்னு பார்த்திங்கன்னா தர்பார், அண்ணாத்த இந்த 2 படமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கெரியர்லேயே ரொம்ப மோசமான படம் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இனி சூப்பர் ஸ்டார் அவருடைய திரைப்பயணத்தை தொடர முடியாது, அவர் இனிமேல் காலி ஃபார்ம் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதெல்லாம் உடைச்சி எரியும் விதமாக தான் நெல்சனோட அது வச்சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி எடுக்கப்பட்ட படம் ஜெயிலர். இந்த படம் மாபெரும் ஹிட் அடிச்சது. பேன் இந்தியா படமாக பார்த்தீங்கன்னா இதில் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், தமன்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார். கேமியோ அப்பீரியன்ஸ் தான். ஆனால் அந்த படம் சரியாக போகாததுனால சூப்பர் ஸ்டார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெயிட்டான வெற்றிக்காக காத்திருக்காரு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் வேட்டையன். இந்த படத்தை ஜெய்பீம் டைரக்டரான டிஜே ஞானவேல் எடுத்திருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. போலி என்கவுண்டர்ஸை எதிர்த்து ஒரு கண்ணியமான கேரக்டரை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காராம். இந்த படம் கண்டிப்பாக பேர் வாங்கி தரப்போட படமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. சூப்பர் ஸ்டார் வரார் என்னொன்று எல்லாருமே வழிவிட்டு தான் ஆகணும். அப்படி தான் கங்குவா படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருந்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் வராருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பின்வாங்கிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் அவர் மிரட்டினதுனால இல்லை, அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வேட்டையன் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் பின்வாங்கிடுவோம், இன்றைக்கி நாங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி கிடையாதுன்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்ததுனால பின்வாங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போவதனால இப்போ அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸை தொடங்கிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதனால் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இன்னும் பன்மடங்கு பெருக்கணுன்றதுக்காக இப்போ அடுத்தடுத்து வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டான மனசிலாயோ பாட்டை நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று படக்குழுவால் சொல்லப்பட்டது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அடுத்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி இன்னும் ஒரு 20-30 நாள் கூட கிடையாது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. கோட் படம் நேற்று ரிலீஸ் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 120 கோடிக்கு மேலே அடிச்சிடுச்சு. இப்போ தலைவரோட படம் ரிலீஸ் ஆகி அந்த சாதனையை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக காத்து கொண்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். தலைவரோட படம் முதல் நாளே 200 கோடி வசூலாகுன்றதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இந்த மாதம் 15ஆம் தேதி அப்படின்னா 27ஆம் தேதி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே தான் நடத்த போகிறாங்களாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்பெஷல் என்ட்ரியாக அஜித் வரப்போகிறாரு அப்படின்ட்டு தான் கோலிவுட் டாக்காக இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி படத்தையும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோடைய ப்ரொமோஷன் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் அஜித் ரஜினி கூட சேர்ந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நம்மளும் எதிர்பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் காத்திருப்போம். நீங்கள் அஜித் நம்ம வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாருன்னா நல்லா இருக்குமா இல்லையா, ரஜினியும் அஜித்தும் பேசினாங்கன்னா நல்லா இருக்குமா இல்லையான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.